ஸோ நம்ம இப்போ பார்க்குறது யூனிட் 9 குரூப் 4 யூனிட் 9 தமிழ்நாடுடைய அடிப்படை தகவல்கள். இது வந்து 4th ஷார்ட்ஸ் இந்த லெசனுடைய கண்டினியூஷன். ஓகேவா? அதில் மாநில நிர்வாக பிரிவுகள் அப்படின்னு அந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். ஸோ இது தமிழ்நாடு அடிப்படை தகவல்கள் சாப்டர். டாபிக் மாநில நிர்வாக பிரிவுகள். நிர்வாக பிரிவுகள் 2020 படி அதோடைய எண்ணிக்கை. மாவட்டங்கள் எவ்வளோ இருந்திருக்கு? 38. வருவாய் கோட்டங்கள் 87. தாலுகாக்கள் 311. ஸோ பார்த்துடலாம் முதல்ல இருந்தே. மாவட்டங்கள் 38, வருவாய் கோட்டங்கள் 87, தாலுகாக்கள் 311, தீர்க்காக்கள் 1349, வருவாய் கிராமங்கள் 17,680. அடுத்து இதெல்லாமே வந்து 2020 படி. ஓகேவா? அடுத்தது மாநகராட்சிகள் 21, நகராட்சிகள் 138, ஊராட்சி ஒன்றியங்கள் 385, பேரூராட்சிகள் 490. அதுக்கப்புறம் கிராம ஊராட்சிகள். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப இருக்கு. கிராம ஊராட்சிகள் வந்து 12,618. மக்களவை தொகுதிகள் 39, சட்டமன்ற தொகுதிகள் 234. தமிழக அரசின் நினைவு சின்னங்கள்: மாநில மொழி தமிழ், மாநில பாடல் தமிழ்தாய் வாழ்த்து, நமக்கு எல்லாருமே திருநீராரும் கண்டுபிடித்த, மாநில பறவை மரகத புறா, மாநில விலங்கு நீலகிரி வரையாடு, மாநில விளையாட்டு கபடி, மாநில மலர் செங்காந்தல் மலர், மாநில மரம் பனைமரம், மாநில பூச்சி தமிழ் மரவல் பட்டாம்பூச்சி, மாநிலம் நடனம் பரதநாட்டியம், மாநில நதி காவேரி, தமிழக அரசின் சின்னம் திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் 1949 இருந்து. ஓகேவா? இது வந்து நம்மளுடைய இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் சொல்லியிருக்கேன். மாவட்டங்கள் மற்றும் மாநகராட்சிகள் புதியதாக உருவாக்கப்படும் போது இந்த அட்டவணைகள் எல்லாமே இதுல வந்து மாற்றங்கள் வரும். ஓகேவா? இதுல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம இது பார்க்குறோம்ல, திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில். இது வந்து தமிழக அரசின் சின்னமாக ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் தமிழகத்தில் திரு குமாரசாமி ராஜா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, திரு குமாரசாமி ராஜா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1949 ஆண்டு அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? யார் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திரு குமாரசாமி ராஜா. ஓகேவா? இங்க எழுதுறேன், குமாரசாமி ராஜா. ஓகே, ஸோ அதோடைய கண்டினியூஷன் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இது போல வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.